இப்பொழுது வஜிதாவின் ஊரோடு விளையாடு, அதனை தொடர்ந்து சிவதர்சினி அவர்கள், தொடர்ந்து ஷேர் அவர்களது நிகழ்வு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். வாங்கோ. ஆம், வணக்கம் அன்பு நேயர்களுக்கு. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் ஊரும் வட்டார வழக்கு சொற்களும் நாங்கள் நேரம் கிடைக்கும் போது சில விடயங்களை பற்றி பேசிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எனது பழமொழியாக கொள்ளக்காட்டு நரி பள்ள காட்டியது போல, கொள்ளக்காட்டு நரி பள்ள காட்டியது போல. இதுக்கு என்ன கருத்து சொல்லுங்க பாப்போம். இன்றைய தான் வச்சுதா கேள்விப்படுறேன். கொள்ளக்காட்டு நரி பல்ல காட்டியது போல. ஆம், புள்ளியில இருக்கிற நடிகோ வஜிதா. சீச்சி, கொள்ளக்காட்டு நரி அந்த பின்புறம் கொல்ல பக்கம் மட்டும் சொல்றேன் தானே. கொள்ளக்காட்டு அதான் நரி, கொள்ளக்காட்டுனா பின்பக்கம் சொல்றது. கொள்ளக்காட்டு நரி பல்ல காட்டியது போல. இல்ல, முன்னுக்கு காட்டாம பின்னுக்கு காட்டுதாக்கு. நீங்க சொல்லுங்க. மன்னிப்போடு. கொள்ளக்காட்டு நரி பல்ல காட்டியது போல. இப்போ சிலரை சொல்வார்கள் தானே, இவட இதுக்கு இது தேவையோ என்ற மாதிரி சொல்வார்கள். ஆனால் இப்பவும் முன்னுக்கு சொல்லாமல் பின்பக்கம் பின்னுக்கு கரைக்கிற மாதிரி. சீச்சி அப்படி வராது. அப்படி வராது. இது கொள்ளக்காட்டு நரி பல்ல காட்டி போலன்னா அந்த தண்டை என்னத்தை சொல்றது வருகுது இல்லை, வாணி வெடுக்குது சொல்ல கொஞ்சம் வருகுது இல்லை. கொள்ளக்காட்டு நரி என்றது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு 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 அவலட்சணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? அப்படியா? நீங்க உங்களோட கருத்து பார்ப்போம். அப்ப அது பல கண்ணு அப்படி இருக்கும் என்ற போலதான் அது. நான் வணக்கம் வச்சுதான் கொடுக்கும் வாழ்த்துக்கள். கேள்விப்பட்டேன். நான் நினைச்சேன் புள்ள காட்டுனாதியா, கொள்ள காட்டுனாது. அது கொள்ள காட்டுது. பாப்போம், நானே பதில சொல்றேன். நரி சொல்லுங்க. கொள்ள காட்டு நரி பல்ல காட்டியது போல. கொல்ல 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 காட்டு நரி. கொள்ள காட்டு நரி கொல்லப்புறத்து நரி அப்படியே வருமா? கொல்லப்புறத்து நரி என்று கொல்லப்புறம் சொன்னா என்ன சொல்றது? கொல்லைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? அது ஒன்றுக்கும் அஞ்சாது. அந்த நரியா? எல்லாத்தையும் அகட வேடமா பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அவலட்சணம் இதுக்குள்ள வரா. வஜிதா, நரிய கண்டு பயந்து ஓடுறது போல தேடி எடுத்துட்டு அதுல வந்து இருக்குது பழமொழி. விளக்கத்தோட பழமொழி இருக்குது. என்னன்னு போட்டிருக்கு? அவையவே தான் போய் பார்க்கணும். அவையவே தான் போய் பார்க்கணும். இல்ல, இது பாக்குற பொண்ணு இல்ல தானே. வணக்கம். அது கடிச்சு நரிய கண்டோன்னு ஆனா பாக்குற பிடிக்க போற ஆளை பார்த்து சிரிக்குதன். மூங்கில் காட்டுக்குள்ள நரி இருக்கிறதால அதை கண்டு பயந்து போற, என்ன அதை பிடிக்கிறதுக்கு போற இல்ல, அத பார்த்தோன்னா பயத்தோன்னா அதை பல்ல காட்டுறதோ என்ன ஒன்றுதான். அதுல இருக்கிறது சொல்லுங்களேன், வாசிங்கள. அது நான் வரல, அது போய்கொண்டிருக்குது. நான் இதண்டே இல்ல வாணி அப்படித்தான் இருக்குது. தெரியல வஜிதா இந்த மாதிரி வச்சிருக்கோ தெரியாது. நானே பதில சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். கொலைக்காட்டு நரி பல்ல காட்டியது போல என்று சொன்னா என்னன்னு சொன்னா, நரி ரெண்டு இனம் இருக்குதாம். ஒரு நரி நேர்மையா சண்டை பிடிக்கக்கூடிய இனமாம் உண்டு. ஒரு நரி என்ன செய்யுமா, அந்த மூங்கில் காடு மாதிரி அந்த பத்தைகளுக்குள்ள பதுங்கி நிக்கிற அந்த 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 சொல்வம் தானே, அந்த கிறிஸ்துவ மரம், அதைத்தான் வச்சுதான் பனங்காட்டு நெறி என்று சொல்லுவாரு. அதுக்குள்ள போய் நிக்குமா அந்த நரி. அப்ப அதுக்கு தைரியம் இல்லையா அந்த நரிக்கு. அந்த நரி என்ன செய்யுமா, அதை குடிக்க வர ஆக்களுக்கு அதுல பல்ல இழுத்து காட்டி அத்தி விடுமா அந்த மிருகங்களை. அது போல சில ஆக்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்களோட பலசாலி இல்ல வாய காட்டி சண்டையால வந்துட்டு வந்துருவாங்களாம். போல இருக்கலாம்.
உங்களை போல இருக்கலாம். தானே அப்படி வாயிலும் போடலாம், வாயில் அடிக்குட்டி போட்டுருவாங்க என்று கூறிக்கொண்டு நாங்க இப்பொழுது இந்த வாச்சோரில் வீதியடி ஊருக்குள்ள போவோம். இப்ப நான் வச்சிருக்கிற ஊரு 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது, சரியா? வஜிதா கொப்பி ஒட்ட வேணுமா? கொப்பி புறவு எடுங்க. நான் இப்ப தருகிற சும்மா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது ஒரு காப்புரை பயிர் என்று சொல்லப்படும் முதல் பகுதி. காப்புரை பயிர் உங்களுக்கு தெரியும். காப்புரை பயிர் என்ன தெரியும்? காப்புரை பயிர் அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான் தருகிறேன். காப்புரை பயிர், காப்புரை பயிர். காப்புரை பயிர்டா நிறைய பயிர்கள் இருக்கு. காப்புரை பயிர்கள் அதுல இதுவும் ஒரு காப்புரை பயிர். சொல்றீங்களா? காப்புரை பயிர் முதல் பகுதி. இரண்டாம் பகுதி அப்படி நீங்க இரண்டாம் பகுதி தானா எழுத்துல வார ஒரு வினைச்சொல் எழுத்து வரும். தானா அதுல வார உங்களுக்கு எப்படி அத என்ன எழுத்து வரும் உண்டு, ஒரு சத்தம் உள்ள எழுத்து எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றாம் பகுதி இலக்கணம் அல்லது நெறிப்படுத்தல் என்று சொல்லப்படும். இலக்கணம் அல்லது நெறிப்படுத்தல் என்று சொல்லப்படும். எங்க கண்டுபிடிங்க. 7 எழுத்துக்களை கொண்ட ஊரு. உங்களுக்கு காப்புரை பயிரை நீங்க கண்டுபிடிக்காட்டி நான் அந்த தரவை எளிமையாக்கி தருவேன். காப்புரை பயிர் என்ன? அதுதான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் தரேன். தெரியலையே. காப்புரை பயிர் என்று பேர் இருக்கிறது. பருத்தித்துறை உங்களோட பதிலாக இருக்கிறது. பருத்தித்துறை சரியாதான் வேறுபாடு இருக்கு. பருத்தியதான் சொல்றேன்னு தெரிஞ்சும் ஜாடியா மெட்டகள் பருத்தித்துறை விட்டெழுத்து 7 எழுத்து வருது. பருத்தித்துறை 7 எழுத்து தான் வருது. மற்றவங்க அந்த குற்றெழுத்தோ அந்த மெய்யெழுத்து இதன்றத எழுத்து என்ன எழுத்துக்கு காணாவுக்கு இத்தனை வரும். அப்ப சரியா சரி. சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியாக்கா. அவதான் கேட்ட காப்புரை பயிர் சணல் அந்த இனத்துக்கு காப்புரை பயிர் என்று பெயர் ஒன்று இருக்கிறது. படிச்ச ஞாபகம் அந்த நார் சம்பந்தப்பட்ட அந்த பயிர்களுக்கு காப்புரை பயிர் என்று பேர் இருக்கு. காப்புரை பயிர்ண்டா பருத்தி சணல் எல்லாம் நாங்க அதுக்குள்ள உண்டு கடன். சிறப்பான வாழ்த்துக்கள். அதுதான் இப்ப நம்ம படித்துக் கொள்றது தானே. ஒரு நிகழ்வுல சும்மா நடத்திட்டு போறதை விட அதுல நாங்க கற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. இந்த பருத்தித்துறை தான் சரியான பதில். ஜாக்கா சொல்லியிருந்தா வஜிதா அது அந்த காப்பு அங்கால காப்புரியோ காப்புரை அதுமா அந்த சண்டலை விட பருத்திக்கு தான் சொல்லப்படுற பருத்தி சண்டல். எழுத பருத்தி வகையெல்லாம் இருக்கு. பருத்தி பஞ்சு சணல் இல்லாம சொல்லுங்க. இரண்டாம் பகுதி 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதலாம் பகுதி அவமானம் அல்லது பள்ளம் எனப்படும். பள்ளம் மேடு பள்ளம், அந்த பள்ளம் அத சொல்லப்படுமா. இரண்டாம் பகுதி தகவல் அல்லது மானம் கெட்டவன் என்று சொல்லப்படுமா. தகவல் அல்லது மானம் கெட்டவன் என்று சொல்லப்படுமா. 6 எழுத்துள்ள ஊரு. 6 எழுத்து. என்னமா அவமானம். அந்த முதலாம் பகுதி அவமானத்துக்கு சொல்லப்படுமாம் அல்லது பள்ளம். பள்ளம் அல்லது பள்ளம். இரண்டாம் பகுதி தகவல் அல்லது மானங்கட்டவன். தகவல் மானங்கட்டவனா. தகவல் அல்லது ரெண்டுல உண்டு. ரெண்டுக்கும் அது அந்த தகவலும் எடுக்கலாம். இந்த பகுதிக்கு மானங்கட்டவன் 6 எழுத்துக்களை கொண்ட ஊரு. புளியாப்பட்டி புளியாண்டு வருமோ இல்ல, அது 7 எழுத்து.
இது ஆறெழுத்து. முதல் பகுதி தான் பள்ளம் என்று வாரது என்ன? பள்ளம்னு வரும், அவமானம்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு. அந்த என்னது? அந்த அவமானம்னு சொல்லுவோம் நாம. இடையில பானா வரிசையில ஒரு சொல் வரும். உப்பன்னா என்ன வரிசையில? பானா பானா உப்பன்னா வரும். மையெழுத்து. ஆனா பானா பல்லுக்கு வரும். பானா 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 பல்லுக்கு வர. அப்படி நான் ஆண்டு நெஞ்சு போட்டு சுண்டு குழியோண்டு யோசிச்சேன். அது லீ மாறும் படுமே. அவமானம். ஆலப்பிட்டி இல்ல. பள்ளம் என்று பார்த்தாலும் அதுவும் வராதே. குழி என்ற பள்ளம். அவமானம் அல்லது பள்ளம் எனப்படும் இரண்டாம் பகுதி தகவல் அல்லது மானங்கட்டவன். அப்படி மானங்கட்ட ஊரும் இருக்குது. மானங்கட்டது கொண்டு போயிருக்கு. வயசுக்கு இல்ல, 24 வயசு ஒன்றும் இல்லாம மொட்டை பைசிக்கு இல்ல. அது நேற்று போச்சுது பார்த்தேன். இலங்கையில போயிருக்கு 24 வயசுல. கண்டில புளியா பெட்டி என்று சொல்லி பாக்குறேன். இல்லம்மா, சரியா உங்களோட பதில் பிள்ளையாக இருக்கிறது. பாப்போம். எங்களோட உறவுறால் இந்த பகுதிக்குள்ள இருக்கிறாரா? அவ சொல்ல அது சொல்ல மாட்டேன். பாமுகத்துக்குள்ள இருக்கிறார். பாமுகத்துக்குள்ள இல்ல உங்களோட புட்டி அதுக்குள்ள வந்து புட்டி என்ன பள்ளம் வருமா? இல்லையே, புட்டி வராது. மண்மேடுக்கு தான் புட்டி வரும். மண்மேடு பள்ளம் 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 இல்ல பள்ளம் பள்ளம். அதான் நான் சொல்றேன், மேடு பள்ளம் சொல்றேன். மடு கண்டு முடியுமா நினைக்கிறேன். முதல் பகுதிக்கு தானே வரும் சொல்றேன் நான். முதல் பகுதிக்கு நாவக்குழி அல்ல பெட்டி தாழ்வுப்பாடு வருமா? தாழ்வுப்பாடு. சிறப்பான வாழ்த்துக்கள். தாழ்வுப்பாடு. பாத்தீங்களா? இல்ல, உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் சொன்னேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவமானம் சொல்லும்போது தாழ்வு அவமானம் சொன்னா தாழ்வு தாழ்வு தாழ்பாடு. தாழ்வுக்கும் அவமானத்துக்கும் என்ன சம்பந்தம்? எந்த மாவட்டத்துல இருக்கு? கட்டி கொண்டார் அந்த ஊராடு. மரியாதையை காப்பாற்றி கொண்டார். எங்களோட பக்கத்துலதான் இருக்குது. தாழ்வுக்கும் அவமானத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னம்மா? தாழ்வுக்கும் அவமானத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பாடுவா தாழ்வு. அந்த கருத்து ஒத்த கருத்து சொல்ல தாழ்வுன்னு சொன்ன அவமானம் ஒரு கருத்து இருக்குது. அவமானம் இருக்கு. பள்ளத்துக்கும் தாழ்வுன்னு சொல்லப்படுது. அடுத்த பாருங்க, பாடுன்னு சொன்னா மானம் கெட்டவன் இருக்குது. பாடுண்டா மானம் கெட்டவன். அடுத்தது தகவலுக்கும் பாடுன்னு இருக்குது. நம்ம பாடுற பாட்டுக்கும் பாடு இருக்குது. அதுக்கு என்னது? அது சரியா? நான் அது நம்ம தெரியாம சொல்லி கேடு கட்டவள் இந்த பால் மொழியில சொல்லுவான் தானே. சரி, அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? 5 எழுத்து. இந்தியாவின் மாநிலமான மகாராஷ்டிரா பகுதியில் வாழும் இனங்களை இவ்வாறு அழைப்பார்களாம். அந்த இனம் இவங்களை அழைப்பாங்க. அப்படி இல்லாட்டி நாங்க பேச்சு வழக்குல ஒரு கனியை சொல்லுவோம். அந்த கனியில இருக்கிற கடைசலத்தை நீங்க வெட்டினீங்கன்னா 2 எழுத்தும் முன்னுக்கு வரும். பேச்சு வழக்குல ஒரு கனி, அதுல இளமை பருவத்தை சொல்லுவோம். ஒரு கனி சொல்றீங்களா? பழம் நான் தரவை தருகிறேன். ஒரு பழம் இருக்குது, இலங்கையில இருக்கிற பழம், தாயகத்துல நம்மள இருக்கிற பழம் உண்டு. அந்த பழத்தை நீங்க எடுத்து அதுல காய் இருக்குத்தானே பருவம், அந்த காய் பருவம், அதை சொல்றதுல நீங்க கடைசலத்தை வெட்டுனீங்கன்னா அந்த முன்னுக்கு அந்த ஊற்ற முதல் 2 பகுதியும் வரும். அப்படி இல்லாட்டி இந்தியாவில் உள்ள மாநிலமான மகாராஷ்டிரா பகுதியில் வாழும் இனத்தவர்களை இவ்வாறு அழைப்பார்களாம். அந்த இனத்தவர்களுக்கும் இந்த அவங்க பேசுற மொழி மராத்தி. மராத்தி தானே?
மராத்தி மொழி பேசுற இனத்தை தான் இவங்க. மராத்தி மொழி பேசுற இனம் தான் இவங்க. இரண்டாம் பகுதி குழந்தைகளுக்கு பால் அல்லது நீர் புகட்டும் சிறு பாத்திரத்தை இவள் அழகான பெயரால் அழைக்கின்றார்கள். சூப்பி. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு பால் நீர் புகட்டும் சிறு பாத்திரம். எப்படி சூப்பி வரும் பாத்திரம்? சொல்லுவோம். இன்னொரு பேரு இருக்கு, கிண்ணி. வளையண்டு வருமா? அது இல்ல, நீங்க சொல்லுங்க. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்து. 5 எழுத்து. என்ன நம்ம ஊருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்மட ஊருக்குள்ளேயே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க புள்ள. அதுதான் முகுபணி அழகான பார்ப்போச்சு எல்லாம் இருந்தது. இப்படி தட்ட மாதிரி என்ன 2 பக்கமும் சூப்பி போடுறது வடிவு தோணி மாதிரி. அதுதானே இப்ப கொண்டு வர சொல்லி நெதர்லாந்து நாட்டுல பிளாஸ்டிக் எல்லாம் கலிங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல ஒத்த கொடுக்காதங்க ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்குது. எனது மகள் நேற்று சொல்லியிருந்தா அந்த ஆய்வுல ஒரு ஒரு மண்டரிக்குத்தானே மூளையில 2% பிளாஸ்டிக் உறைஞ்சிருந்திக்காம். நாங்க பாவிக்கின்ற அந்த பிளாஸ்டிக் பொருட்களால. ஞாபக சக்தி குறையறதுக்கு காரணம் அந்த பிளாஸ்டிக் கவர் செய்ய மூளைய மூடப்படுமா. பிளாஸ்டிக்ல கொடுக்க கூடாது. இப்ப இந்த இங்க வருகின்ற பாடசாலைகள்ல இந்த சாண்டைக் பாடசாலைகள்ல அதை முதலாவதாக எடுத்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நீங்க மண் போத்தலில் தண்ணியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் மண் போத்தல் ஒரு நாளைக்கு உடைச்சிட்டு வருங்களா? ஒரு நாள் இல்ல போத்தல்னு சொல்லுங்க. இப்ப சூப்பி வந்து பிளாஸ்டிக் தானே, அந்த மேல போடுற சூப்பி உடைக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், இதை கவனமா கொண்டு போங்கன்னு சொல்லி. ஆனா இதால பாதிப்பு வருகுது என்று சொல்றது பெற்றோர்கள் எடுக்கிற முடிவு. பஜிதா, நாவல் குழி என்று வருமா? இல்லை, நாவாயின மக்கள் எப்படி குழி என்ன குடிக்கிற குழி எப்படி அந்த தெரியும். அல்ல அந்த சின்ன அந்த இதா குழியண்டு நேற்று போட்டு கேக்குது. இந்த சின்ன நொண்டுக்குள்ள அதான் நம்ம சொல்லுவது வருமானதான் நினைக்கிறேன். முன்னுக்கு சொல்லணும். கிண்ணி நீங்க கொண்டு வந்தது சரி, அதுல கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். கிண்ணியா நான் கனி ஒன்று சொன்னேன் தானே, கனியை எடுத்து நான் நாவல் பழத்தை தான் கனி எடுத்தேன். அது மட்டும்தான் நம்மள ஊர்ல இருக்கு. இளம பேருண்டல சொன்ன பழத்தின் பழம் இல்ல, அந்த இளமை அந்த காய். அதுல 2 எழுத்தை நீங்க எடுக்கணும். கொய்யாக்காயா? கொய்யா தோட்டம். நாமெல்லாம் சாப்பிட்ட காய்கள் தான். பாப்போம். முலாம்பழத்தின் வருமா? இதுவும் நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு நாள்? மாங்குளம் இல்ல பலாப்பழத்தை அப்படி பலாக்காய். இந்த சிறப்பான வாழ்த்துக்கள் ஜாக்கா. அந்த காய கொண்டு வந்துருக்கிறீங்க நீங்க. நீங்க காய கண்டுபிடிச்சிட்டீங்க. கடைசெலுத்த நம்ம ஒரே தின்றதை காய் பள்ளிக்கூடத்துல எல்லாம் குத்தி குத்தி சாப்பிடுவோம். அப்ப அதுல நீங்க கடைசெலுத்த வெட்டுங்க. பிரிக்கிற 2 இடத்தை மட்டும் எடுங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்க. முதல் பகுதி கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாங்கனி சாப்பிடுறதா? என்ன வரும்? மாந்தோட்டம். அப்ப என்ன பிள்ளைகளுக்கு அதுல தோட்டத்துக்கு
தரவ வடிவா கேளுங்க. ஆம். அந்த அந்த மராத்தி பேசுற அந்த இனம் அவங்க மாங்கு சொல்ற இனம் தான் அவங்க இந்தியாவுல இந்த மகாராஷ்டிர இந்த மாகாணத்துல வாழ்ற மக்கள். அவங்க மாங்குன்னு தான் சொல்லுவாங்களாம் அந்த இனத்தை. எத்தனை எழுத்து? 5 எழுத்து, இன்னும் 3 எழுத்து தான் கண்டுபிடிக்கணும். மாங்கட்டியா மாங் கட்டியான்னு இருக்காரு. மாங்கட்டி மாங்கண்ணி என்று வருமா? மாங்கண்ணி மாங்கண்டி இல்லாடி மாங்கட்டி. சொல்லுங்க ராஜினி, வந்திருக்கிறீர்கள். மாங்கண்ணி இல்லாடி யார் சொல்லுங்க? மாங்கட்டி என்று வரும். மாங்குட்டி 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 எங்க இருக்கி? மாங்கட்டி ஆனா மாங்கட்டி இல்ல மாங்கட்டி கலப்பிள்ளையா இருக்கு மாங்குட்டி. அதுவும் மன்னார்ல தான் வருமாக்குமா? மாங்கட்டி மன்னாருக்குள்ள இருக்கு மாங்குட்டி. மன்னாரு கிட்டியண்டா கிட்டின்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தேத்தனி நீங்க சொன்னீங்க அந்த போட்டி அது மாதிரி இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற சங்குமாய் வடிவத்தில் இருக்குமா, அதை கிண்டின்னு சொல்றியாம். அத கிட்டி மாங்கட்டி என்று தான் மாங்கட்டி இல்ல கிண்டி கிண்டி அதான் மாங்கண்டி. ஆமா ஆமா கிண்டின்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு பால் இந்த பால் தண்ணி எல்லாம் கொடுக்குற அந்த சிறு பாத்திரத்தை கிண்டின்னு சொல்லுவாங்களாம். ஊக்குப்பேணின்னு சொல்ற மாதிரி. அதத்தான் முன்னுக்கு சின்ன குட்டியா இருக்கு. குட்டியா இருக்கு, அதைத்தான் அந்த கிண்டின்னு அதுல பேரு கிண்டி 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 அந்த மண்ணை கிண்டுறதையும் கிண்டின்னு சொல்றேன் நாம. அதை தந்தா நீங்க பிடிச்சிருவீங்களே. அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது பாப்போம். இது ஒரு காட்டுக்கனி. இது ஒரு காட்டுக்கனி கனி. அடுத்தது 5 நிலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. 5 நிலங்களில் ஒன்று. நீங்க இப்ப அவசரப்பட வேணா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்த மெய்யெழுத்துண்டு இடையில வருகிறது. அடுத்தது ஒரு மர நடுகைக்கான செயல்பாடு இறுதி பகுதி. முதல் பகுதி 5 நிலங்களில் ஒன்று. 2ஆம் பகுதி ஒரு இந்த இது உயிர்மை எழுத்துண்டு வருகிறது இடையில. 3ஆம் பகுதி ஒரு மர நடுகைக்கான செயல்பாடு. பாலைக்குழி. பாலைக்குழி யாரு முதல் சொன்ன? பாலைக்குழி என்ன? நான் சொன்னேன். பரவாயில்ல, யார் சொன்னான்? பதில் சரிதான். 2 வரையும் எடுத்துக்கொள்வோம். பாலைக்குழிதான் நான் வைத்திருந்த ஊரு. பாலைக்குழி பாலைக்குழி. இப்ப நீங்க பேரையும் பென்சில் எடுத்துக்கொடுங்க. 5 6 இடவெளி நிரப்புறது. அதுக்கு பிறகு வட்டார வழக்கு சொல். அதுக்கு பிறகு சில கேள்விகள் வைத்திருக்கின்றேன். கொள்வோம். இப்ப தருகிறேன். 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? முதலாவது சொல்லுங்க. உயிரெழுத்துல உயிரெழுத்திருக்குத்தானே, அதுல ஓனா வருகிறது. ஓனா முதல் எழுத்து. அவசரப்படக்கூடாது. நீங்க பதில கண்டுபிடிச்சா. கடைசி எழுத்து உம்மண்ணா. உம்மண்ணா உம்மண்ணா அம்மாக்கு வர உம்மண்ணா. ஒட்டகப்புலம். அது உங்களோட பதில். பாப்பம். எத்தனை எழுத்து? 8 எழுத்து. ஒட்டகப்புலம். ஒட்டகபுரம் தான். ஒட்டகப்புலம் வரலாம். ஆனா நான் வைத்திருக்கிற ஊர் அது இல்ல. அதுவும் வரலாம். செய்து பாருங்கள். வெட்டிக்கார இப்படி இருந்த கூட தான் சொல்லும். நாங்க மாக்கு சொல்ல நீங்க நாம எழுது அப்படி சோதனை பேப்பர் எடுத்துக்கலாமா? நாங்க உங்களுக்கு அந்த ஓனா வந்து இடையிலையா வருது இல்லாட்டி இல்ல முன்னெடுத்து பின்னெடுத்து அது வேணாம். விடவழி நிரப்புறது. பாப்பம். இந்த ஊரை தெரிஞ்சிருக்கா? மன்னால முடியுது என்ன? அழகான ஊரு. ஒரு விசேடம் இருக்கிறது இந்த ஊருக்குள்ள. என்ன விசேடம்? அத நாங்க சொல்ல மாட்டேன். நீங்க ஊரை சொன்னதான் நான் சொல்லுவேன். சிந்திங்கள் சிந்திங்கள். எங்க வாணி புள்ள கடைசியில குளமாண்டு வரும். ஜெயமலர் சொல்லுங்க பாப்போம். யோசிக்கிறேன்.
இங்கு ஒரு அழகான கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கின்றது. மன்னர்ல என்ன கூட்டமா மடுவா ஒட்டுப்பாலம் 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 இருக்குதா? இல்ல, பிள்ளை. ஒரு கிறிஸ்டியத்துக்கு அங்கதான் இருக்குது. உம் ஒரு மடம் வந்தாரு. நல்ல காலம் கொஞ்ச நேரம் வச்சுதான் மூச்சு எடுக்கலாம். மருதங்குளமா இல்ல ஓனாவில வருது சாரி மன்னி ஓனாவுல வருகிறது. ஓ, நீங்க இந்தா பார்க்கலாம். அழகான ஒரு சொல்லுங்கக்கா. ஒத்தாச்சி மடம். ஒத்தாச்சி மடம். ஒத்தாச்சி மடமும் மன்னார். அது 5 எழுத்து வராது. இங்க கோயில் அங்க இருக்கு. செல்வியக்கா என்ன தெரியும்? செல்வியக்கா முயற்சி செய்யுங்க. ஒத்தாச்சி குளம் கொண்டு வருமா அப்ப? ஓட்டு மாடம் இல்ல, அது over. 8 எழுத்து. ஒத்தாச்சின்றது அது எப்படி ஒரு இடம் கிடக்கு. ஒத்தாச்சி மடம், ஒத்தாச்சி குளமோ ஒத்தாச்சி மடம், ஒத்தாச்சி மடமோ கோயில் இருக்குன்னு சொல்றேன். கோயிலுக்கு தானே. செல்வியக்கா தொட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் முயற்சி செய்யணும். இன்னும் செல்வியக்கா கிட்ட வந்து ஒத்தாச்சி புலம் கொண்டு வருமா? ஒத்தாச்சி புலம் இல்ல. சரி, அரைப்புள்ளிய கலைச்சு போட்டு தாங்க. ஒட்டாவா கனடாவை உந்தாச்சி மடம். ஒண்டாச்சி உந்தாச்சி மடமும் சொன்னேன். மடமும் தாச்சியும் சரி. ஓனா தந்தனா ஒண்டாச்சி மடம். ஒந்தாச்சி மடம். ஓகே, சரியா. ஒந்தாச்சி மடம் தான் இது. என்ன உண்டாச்சி மடம் வந்து இருக்கு? அத சொல்லிப்பட்டுதான் அந்த இடம் சொல்லுவோம் பிள்ளை. சரி. அத சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? யாழ்ப்பாணத்துல இருக்கா? இலங்கையில இருக்கா? யாழ்ப்பாணத்துல இலங்கைக்குள்ள நம்ம அழகான தாய்நாடு இலங்கை என்பது எம் தாய் நாடு. அதுக்குள்ள ஒரு இடத்துல ஒந்தாச்சி ஒத்தாச்சி மடம். ஒத்தாச்சி மடம் வந்து கிளிநொச்சி பகுதியில போய் இருக்கு. ஒத்தாச்சி மடம் அத கேள்விப்பட்டு இருக்கிறேன் இந்த இடம். அதுல ஒரு அழகான தேவாலயம் ஒன்று இருக்கு. அங்க அந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை பராமரிப்பார்கள். இங்கு கிளிநொச்சி வீதியில அதுகள் இல்லையா இருக்கு. வேணா ஒத்தாச்சி மடம். ஓகே, அடுத்தது இப்ப தருகின்றேன். முதல் எழுத்து 3. சரியா? 9 எழுத்துக்களா? நையன் கடைசி எழுத்து நையன் அவரும். ஊனாவா முதல் எழுத்து? 3 எத்தனை எழுத்து? 9 எழுத்து. முள்ளி பார்த்தானுங்க. பனைக்கு வர நையன்னா நையன்னா வருமா? கடைசி எழுத்து நையன்னா வரும். அப்ப முள்ளி பொத்தான சரியா இருக்கு. முள்ளி பொத்தானை அது நீங்க வச்சிருக்கிற சரி, நான் வச்சிருக்கிற இல்ல. இல்ல, அவ லையனா சொல்றான். நையனா முள்ளி பனைக்கு வர நையன்னா. பனைக்கு வர நையன்னா. நையன். அப்ப நையன்னா முள்ளி பொத்தானையும் இருக்குது. உங்கள்ட்ட அது இல்லையண்டா நாங்கள் வேறது. அப்ப முறக்கொட்டாஞ்சேன வரும். முள்ளி பொத்தான முறக்கொட்டாஞ்சேன. கட்டிக்கார புள்ள முறக்கொட்டாஞ்சி. முறக்கொட்டாஞ்சேனையும் சரிதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? முறக்கொட்டாஞ்சேன எனக்கு தெரியும். முள்ளி பொத்தான சும்மா சொல்லி பார்த்தேன். முறக்கொட்டான் சேனை தான் இது. வாழ்த்து. முறக்கொட்டாஞ்சே. அடுத்தது சேனா. ஒத்த கொம்பும் சானாவும். சரிதானே? சானாவும். செல்வி. ஓகே, செல்விக்கார நம்மட மிஸ்ஸஸ் ஹாலண்டுக்கு வர முதல் எழுத்து. கடைசி எழுத்து உம்மண்ணா. 7 எழுத்துக்கள். பாப்போம். ஒரு நிறைய பாப்போம். உம்மண்ணாவும் கடைசி எழுத்து உம்மண்ணா. அம்மாக்கு வர உம்மண்ணா. செட்டிகுளம். செல்வபுரம். செல்வபுரம். அது வராது. செட்டிகுளம். எத்தனை எழுத்து? 7 எழுத்து. அது 6 எழுத்து வருது. 6 எழுத்து வருது. வேற என்ன? இதெல்லாம் யாழ்ப்பாணத்துல சேனாவில இந்த இடம் இருக்கா? என்ன செட்டியார் தெருவ தெரும்னு சொல்றோம். செட்டி குளம் வந்து இது அது வேற முக்கன்னத்தான ஊர்.
முதல் பகுதி வாழ்த்துக்கள். செட்டி சரி. ஆம். செட்டித்து செட்டி செட்டி குளமண்டு வரா செட்டி செட்டி குளமண்டு வராது என்ன இல்ல, குளம் வராது. எவ்வளவு எழுத்து தானே சொன்னீங்க? எழுதான் அது நாம் அப்ப வச்சிருக்கிறது இல்ல. அப்ப அதுவும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுவீங்க. அது எப்படி வச்சிருக்கிற நீங்க? நான் குட்டியா வச்சிருக்க கூட நீங்க காஞ்ச அதுவும் வச்சுக்க. சரிதானே செட்டி குளமும். அது சொல்றேன் தான், அது சரி. ஆனா நான் எந்த ஊரு தரல. நீங்க குளம் பண்ண கடைசியில வருமா இல்லையேன்னு நான் தரவு தந்திருக்கேன். கடைசி என்ன அது உம்மன்னா தானே தந்தேன். உண்மைன்னா, ஆம். உண்மைன்னா உண்மைன்னா. 3 4 5 6 சொதிபாபுரமாண்டா 6 அழகான பேரு, அழகான பேரு இந்த ஊரு. செட்டி யார் குளமா? செட்டியார் செட்டியார் என்னாண்டு வருவாங்க. என்ன ஜெயமல பேசாம இருக்கிறீங்க? செட்டியார்புரம் தெரிஞ்சா சொல்லுவாம் இல்ல. அதுதான் என்ன செட்டியார் மடமண்டு வருமா? இல்ல, அது கருத்து எனக்கு சரியா தெரியல. செட்டியார் குடியா? செட்டியார் நகர் நகர் இல்ல, இப்ப நல்லா தந்தேன் நான். செட்டிபாளையம். வாழ்த்துக்கள். எப்படி செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் இருக்குதா? செட்டிப்பாளையம் இலங்கையில இருக்கா செட்டிப்பாளையம்? ஆமா ஆமா இலங்கையில இருக்கு. செட்டி பாளையமும் இருக்கு, செட்டி மாளையமும் இருக்கு இலங்கையில. உங்களோட பகுதியிலதான். ஆம், எங்கட பகுதி தான். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? முறக்கொண்டாஞ்சனை, செட்டிப்பாளையம், ஓந்தாச்சி மடம் எல்லாம் எங்கட ஊருதான், கிழக்கு மாகாணம், மட்டக்களப்புல. இப்ப எல்லாரும் தூக்கி விரிங்க. இப்ப கண்டுபிடிங்க. என்ன முடிஞ்சதுதானே சொல்லுங்க. அடுத்த ராஜினி இப்ப தூக்கி கண்டுபிடிச்சிட்டீங்க இடத்த. சரி, ஓகே. இப்ப நாங்க வரும் பாருங்க. இப்ப 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊருக்கு முதல் பகுதி தூணா. சரியா? தூணா 3 சுழி நீனா கடைசி எழுத்து. முதலாவது என்ன? தூணாவா? அந்த துன்பத்துக்கு வர தூணா. தூணா. துணிக்கு வர நீனா கடைசி எழுத்து. தும்மங்கனி. பாத்தீங்களா நான் எப்படி சொன்னேன்? சரியா தும்பன்கனி என்றது அவங்களோட பதிலாக அறிக்கை. மத்தாக்கள் பாப்போம். தெரியாது. நான் ஒரு கெஸ்ஸிங்ல சொன்னேன் இந்த இடத்து பாப்போம். 1 2 3 4 5 6 எழுத்து தானே? ஆம். அப்ப மற்றவங்க எந்த பதில் சொல்றீங்க? அதான் இருக்கு. துன்பன் கேணி தான். தும்பன் கேணி தான் அது. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஊரு. கானா கடைசி எழுத்து உம்மன்னா. கானாவா? ஓ, கடைக்கு வர கானா, அம்மாக்கு வர உம்மன்னா. கனகபுரம். கனகபுரம் 6 எழுத்து. எத்தனை எழுத்து? 6 எழுத்தான்னு சொன்னீங்க. எத்தனை எழுத்து? 6 எழுத்து தான். அதுதான் கனகபுரம். நான் சொல்லி பாக்குறேன். பிள்ளையண்டா வேற ஒன்று முயற்சிக்கிறேன். பாப்போம். உங்களோட பிள்ளைன்னு சொன்னா மத்த பிள்ளை பதில் பிள்ளை பாப்போம். ஓகே. உம்மன்னா வருமோ கடைசி? உம்மன்னா. ஆம். கண்ணபுரம் பாப்போம். மற்றவர்கள் கணேசபுரம். கண்ணகிபுரம். எல்லாமே அதுக்குள்ள வருதுதான். ஜியாக்கா சொன்னது சரி. கண்ணபுரம். கண்ணபுரம் தான் மட்டக்களப்பு தான். நான் இப்ப தந்தது மட்டக்களப்பு தான். நீங்க திறந்து வச்சுட்டீங்க. பரவாயில்ல. மட்டக்களப்புலதான் கணேசபுரம் எல்லாம் இருக்கு. அடுத்தது 5 எழுத்துக்கள் ஒரு ஊர் இது. தானா முதல் எழுத்து. தானா தம்பிக்கு வர தானா. அடுத்தது லையண்ணா. சின்ன லையண்ணா. காலை இன்று வரும் தானே, அந்த அந்த லையண்ணா. அதுக்கு வர லையண்ணா. எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அது எத்தனை ரெண்டு வரும்? 6 எழுத்து இல்ல, 5 எழுத்து. தங்காலை. தங்காலை என்றாலும் அது 4 எழுத்து. 4 எழுத்து. 5 எழுத்து. 5 எழுத்து. இது லையண்ணா.
தவச்சாலை. தவக்காலு. தவக்காலை இல்ல, தன்னாமனை. தவச்சாலை. தவச்சாலை. தென்னாமனை. இல்ல. நையன்னா தானே சொன்ன நீங்க கடைசி என்ன? லையனா லையனா காலை. லையன்னா சொரியா லையன்னா நையன்னான்னு காலை. நான் பிரயோசிக்கிறேன். தங்காலை. தங்காலை வராது. அக்கா தங்கால 4 எழுத்து இல்ல. ஓ, அது 4 இருக்கு. தந்தாமலை. தப்பான வாழ்த்துக்கள். தந்தாமலை. இது யாரும் கூட ஒரு உறவு இருக்கிறாரு இதுல. தந்தாமலை. வாணி வாணி வாணி. வாணிட்ட கேளுங்க. வாணிட ஊர் எதுண்டு? அம்பாரேலோ. அம்பாறு. கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணம். 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 நாங்க அப்படி தந்தாமரை நீங்க பேப்பரை என்னன்னு நான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுவேண்ணா. இப்ப நான் உங்களுக்கு வட்டார வழக்கு சொற்களை தாரேன்னா கேட்டு பார்ப்போம். முடிஞ்சது. ஓ, இன்னொரு பகுதி இருக்குது பார்ப்போம். அந்த பதக்கடை. பதக்கடை என்ன வடக்கனியோ? பதக்கடை. பழக்கடையா? இல்ல, பதக்கடை. பதக்கடை. ஐயோ, பதக்கடை என்ன? பதக்கடை. சரி, முயற்சி செஞ்சு பாருங்களேன். இப்ப தெரியாது நம்ம கற்றுக்கொள்றதான். இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டா வார எல்லாரும் ஒவ்வொரு வட்டார. இல்ல, பானா தானா இக்கன கானா தானா. படபடப்புண்டு வருதா? படபடப்பு. பதக்கடை. பதக்கடை. டானாவா டையனாவா? டானா டானா பதக்கடை. பேச்சு வழக்குல அந்த டையனா அப்படி உண்மைனாவெல்லாம் முடியாது. பேச்சு வழக்கு சொற்கள், அந்த வட்டார வழக்கு சொற்கள் ஊர்ல கதைக்கக்குள்ள அப்படி கதைக்க மாட்டாங்க. அந்த அந்த சொற்களை விழுங்கிடுவாங்க. ஓ, சொல்லுகள் இல்லாம போகும். சொல்றதா படக்கடை? அது படபடை, இது பதக்கடை. நெல்ல சொல்றவா? முயற்சி செய்ங்க. இந்த நெல்லு மூட்டை. பாப்ப மத்தாக்கள் யாராவது? பதக்கடை எல்லாம் பதக்கடை. 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 இப்ப எங்கட பக்கம் பதக்கடைன்னு சொல்லுவாங்க. பதக்கடை. பழக்கடைல பதக்கடை. அப்ப அந்த நெல்லர்கள் வைக்கிற அதுகளை அது வேற. அது பட்டறை. அப்படித்தானே கிடக்கு. பதக்கடை என்றால் நெல்லு. பதக்கடைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. இல்ல, பதக்கடைன்னா நெல் மணி இல்லாத அந்த கோதுமை இருக்கிற நெல் மணி. பதர். பதர் என்று சொல்லுவோம் தானே. பதர் என்னண்டு? சப்பி என்று சொல்றோம் நாங்க. சப்பி. கப்பியா சப்பியா? சப்பி. சப்பி. சாணப்பண்ண பீனா. சாணப்பண்ண பீனா. சப்பி. சப்பி. ஓகே. அந்த சப்பி துப்புற ஒண்ணுமில்லாம அப்படி. ஆமா, போதுமே. உமி என்று சொல்லி வெளியால வாரது உமி. நெல்ல குத்தி எடுக்கிறது உமி. அது இப்ப இது பதக்கடைன்னு சொல்றது. அந்த வயல்ல நெல்லு நாங்க வயல்ல இந்த வயல் விதைக்கக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, எங்களோட வீட்டையெல்லாம் அப்படி கட்டி வச்சிருக்காங்க அந்த குளிக்கிறதுக்கு மாதிரி. அதுல சாக்குல கட்டி போட்டு நெல்லை கொட்டுவாங்க. கொட்டுனோடனே இந்த நெல்லு மேல மிதந்து வரும். இத வடிச்சு கொட்டு சப்பி என்ற சப்பி. குளிக்க கட்டி இருக்கிறதுக்கு பேர் பக்கு. இதுக்கு பேர் பதர் சொல்றாரு. பதர். அதான் எங்கட பக்கம் பதக்கடை தான். இல்ல, பதக்கடை தான். அதுன்ற பேர் பதர் நெல்லுன்னா சொல்றேன். பதர் நெல். அதான் பதர் சரியான இது. பதக்கடை. வட்டார வழக்கு. அடுத்தது படங்கு. படங்கு என்று சொன்னா சாக்கு. சாக்கு. சரியா சொல்லணும். பெருசா இருக்கிறது மேல கோணி சாக்குல எடுத்து மூட்டி போட்டு பெருசா படங்காக்குறது. எத்தனை சாக்குகளை மூட்டுனா படங்கு என்று சொல்வார்கள்? 5 சாக்கு. 6 சாக்கு மூட்டுனா தான் படங்கு. 6 சாக்கு மூட்டப்படுறதுதான் படங்கு. ஒரு படங்கு. அடுத்தது தவிடு. தவிடுன்னா நெல்லுல இருக்கிற அந்த சிவப்பு பவுடர் மாதிரி இருக்கும். உமிக்கு முதல் இருக்கும் பவுடர்.
தவிடு அரிசியோட சேர்ந்து இருக்கிற தவிடு. அரிசியை தீட்டினா வாரது தவிடு. தானியங்கள்ல இருக்கிற அந்த அகற்றப்பட்ட எல்லா தானியத்திலையும் இருக்கிற அந்த உரைதான் அதுல விட்டமின் டி பி இருக்குது. அதுதான் சத்து இருக்கு. நாங்கள் சாப்பிடுற அரிசி சோத்துல இல்ல, அந்த தவிட்டுல முழு சத்து இருக்கு. தண்டு போட்டு சீனி போட்டு நாங்க சாப்பிடுறோம். நாங்க அடுத்தது மங்கு. மங்கு 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 மங்கண்டா அந்த பருக்கள் பருவரும் மங்கு சின்ன சின்ன புளி புளியா வரும் முகத்துல எல்லாம். மங்கு எல்லாம் அந்த தேயில வார சொறி மாதிரி அந்த இதாகும் உடம்புல வார. அதுக்கு ஏன் வாரண்டுன்னு அதுக்கான காரணத்தை சொல்றேன். நீங்க சொல்ற சரி. மங்கு ஆனி சொல்லுங்க பாப்போம். நெல்லின்னா மூக்கு. அந்த அரிசியில வருந்தா அந்த நெல்லில வர மூக்கு தான் நோயையும் குறிக்கும் போல. நோயையும் குறிக்கிறது. அந்த நோயை ஏன் குறிக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாத்தான் போடும். அது இப்ப இந்த அரிசிக்கு தானே அரிசி நெல்லுலையும் வரும், அரிசிலையும் உடைஞ்சு வரும். இப்ப எங்கட பக்கம் எல்லாம் மங்கு ரொட்டின்னு ஒன்று செய்வாங்க. இந்த இது சோறாக்கி இயலாது. இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மங்கு எடுத்து வடிவா கழுவிட்டு இந்த பானை அந்த பானையில என்ன செய்யறேன்னு சொன்னா அப்படி சூட்டோடைய இப்படி ரொட்டி மாதிரி போட்டு எடுத்து தேங்காய் சீனி போட்டு இடிச்சு சாப்பிடுறேன். அது மங்கு ரொட்டி துவையல்னு சொல்லுவாங்க எங்களோட பக்கம். அந்த அதுல அடுத்தது குறுநல். குறுநல்னா அந்த அரிசிக்கு முதல் வாரம் அரிசியை போட்டு கொளிச்சு போட்டு முன்னால வர்றதுதான். எத்தனை பாதிகளாக உடைஞ்சா குறுநல் என்று சொல்லப்படும். எவ்வளவு அளவு நீங்க கிட்டத்தட்ட அன்னளவாக 4 5 6 பேர் 6 நினைக்கிறோம். 6-7 துண்டுகளாக உடையப்படுவதுதான் குறுநல். விளங்குதா? அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அன்னளவாக 6-7 துண்டுகளாக ஒரு அரிசி ஒரு தானியம் உடையப்படுறது குறுநல். 12 தொடக்கம் 13 மடங்காக உடையப்படுவது மங்கு. மங்குன்னு சொல்றது மங்கு. ஒரு அரிசி ஒரு தானியம் 12க்கு மேல உடைஞ்சிக்கிட்டுச்சுன்னா மங்கு குட்டி குட்டியா இருக்கு. அதெல்லாம் அந்த நோய் அந்த மங்கு போல போட்டிருக்கி பரவுற நோயை சொல்றாங்க. ரவை எப்படி இருக்குமோ அப்படி ரவடகனுக்கு இருக்கு. ரவையை கொஞ்சம் அப்படி இருக்கு. அது மாதிரி உடம்புல அந்த வேர்க்குறுதல் வரைக்கும் அந்த மங்கு மாதிரி அந்த சின்ன 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 வரும் நினைக்கிறேன். அதுதான் அதுக்காகத்தான் அந்த பேர் வந்துருக்கு பாருங்க. ஒரு காரணம் பேரா கழனி தண்ணி. கழனி தண்ணி வடிச்செடுக்கிறது இல்ல. நீங்க வடிவா சொல்லணும். கழனி தண்ணி சொல்லுங்க. தானியங்களை கழுவியும் போது வர தண்ணி. சரி, தானியங்களா? சரி, பொதுவா தானியங்களை கழுவுறது. நாங்க கழனி தண்ணி. சிலர் போடுற டீயே சொல்லுவார்கள் இதை நான் கழனி தண்ணி கிடக்கு. கலங்களா கிடந்தா அப்படி இருக்கு. பத்மினி என்ன சொல்றீங்க? நானும் என்ன கழனி இருக்கு அப்படித்தான். நம்ம கஞ்சி எண்ணெய் அப்ப நீங்க சொல்லி போட்டீங்க தானே கஞ்சி தண்ணி. அது கஞ்சி தண்ணி. அவர கஞ்சி தண்ணி கழனியா இருக்கிறதோ? மரக்கறி எல்லாம் கழுவி ஊத்துரு. மரக்கறிகள் வராது. மரக்கறி வராது. அந்த தானியங்கள் தானியங்களை கழுவி வர தண்ணி அந்த ஒரு கலவாரிக்கு தவுடு மாதிரி அரிசியை கழுவோம். அரிசியை கழுவி வர தண்ணியா கழனி தண்ணி. அதுதான் கழனி தண்ணி. அதுதான் கழனி தண்ணி. கூடுதலாக தானியங்கள் எல்லாத்தையும் நாங்க கழுவி எடுத்து மாடுகளுக்கு வைக்கிறோம். அந்த உளுந்து அது கோதோட ஊற விட்ட இதண்டேக்குல அது எடுத்து தானியங்கள் தானே. அடுத்தது முட்டரிசி. முட்டரிசி ஒவ்வொரு சொல்லுங்க. அப்பதான் விளங்கும். நான் சொல்றேன் சோறு வேகாம முட்டையா இருக்கிறத சொல்லுவாங்க முட்டரிசி. அரிசியை போட்டுட்டு அவிய வைக்கிறதுல அவியாத அரிசி முட்டரிசி சொல்றது. பாப்பம் மற்றவர்கள் முக்கா பதத்துல அவிஞ்ச சோத்த முட்டரிசி என்று சொல்லுவார். அவிந்தும் அவியாமலும் இருக்கிறது முட்டரிசி. ஆமா. பாப்பம் இந்த மத்தாக்கள்
ஜெயமலா நேகத்தால குத்தி பாக்க அந்த அரிசி உடைஞ்சா அது முட்டை அரிசி அந்த சோறாம அமத்துப்படாமல் அப்படி கொஞ்சம் செய்யும். அமர்த்தப்படாம அதான் அந்த அவிஞ்சும் அவியாமலும் மிதிக்கும். அடுத்தது நாங்க அரிசி எடுத்து இப்படி கையில வச்சு நைப்பாங்க. அதுக்குள்ள கரகரன்னு கல்லுமாயி இருக்கும். அப்புறம் தான் முட்டரிசி. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதான் முட்டரிசி. அடுத்தது கஞ்சி. இப்ப வாங்க கஞ்சிக்கு. கஞ்சி, அரிசியை வடிச்செடுத்தா சோறு காய்ச்சக்க அரிசியை வடிச்செடுக்கிறது பழங்கஞ்சி இருக்குது, பால் தோசை கஞ்சி வடிக்கிறதுக்குற இருக்குது. கஞ்சி. நான் அதை கேட்கல. கஞ்சி இப்ப நாங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பட்டார வடை சொல்லுக்குள்ள இன்னைக்கு பச்சை அரிசியில காய்ச்சி போட்டு தண்ணியா காய்ச்சுறது பாலம் விட்டு அதான் கஞ்சி. இல்ல நாங்க பழங்கஞ்சி சோறை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு சாப்பிடுறது கஞ்சி. அது ஒருத்தருக்கு விளங்கல. நான் என்ன கேட்கணும், நான் கேட்க கஞ்சி. இப்ப நான் தந்த தரவுக்குள்ளே இருக்கு கஞ்சி. கஞ்சி ஆம் கஞ்சி கஞ்சி ஆச்சுறது இல்ல அரிசியை வடிச்சு சோறு காய்ச்சும் போது வடிச்செடுக்கிறது கஞ்சி. கஞ்சி. இப்ப நாம என்ன சொல்லிட்டு வரக்குள்ள இதுக்கு முன்னாடி நினைக்கணும். விளங்குதா? இப்ப நாம கஞ்சி பல கஞ்சி இருக்கு. குடக்கங்கஞ்சி அவள் கஞ்சின்னு சொல்லல. இப்ப நம்ம அரசை பத்தி படிச்சுட்டு வரக்குள்ள கஞ்சின்னு சொன்னா அந்த சோற்றுல இருந்து வடிக்கிற அந்த கொதி நீர் தான் கஞ்சி. அந்த பசையோட இருக்கும். நல்லா இருக்கும். தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா தேங்காய் பால் விட்டு பழங்கஞ்சி பழங்கஞ்சியும் சொல்றா நீ கஞ்சி உண்டு. ஓ நிறைய கஞ்சி. அடுத்து அடிப்பிடிச்சிட்டு சோறு ஒட்டுறது தண்ணி இல்லாம அடுப்பை எரிச்சா அடிப்பிடிச்சு போச்சு. 10 சோறு 10 சோறு வேற அடிப்பிடிச்சிட்டு சொல்லுங்க. அடிப்பிடிச்சிட்டு அது 10 சோறு 10 சோறுன்னு சொல்லி நல்லா இருக்கும். சோறு 10 சோறு சோறு அடியில எரிந்திருந்தால் சோறு அடியில அடிப்பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. கும்பி போச்சு. அடிப்பிடிச்சு சோறு அடி போயிடுது. கரை தீஞ்சு போயிடுது. சோறு கும்பி போச்சுன்னு சொல்றாங்க. தீஞ்சு போயிடும் சொல்லணும். தீஞ்சு போயிடும். கும்பி போயிடும். கும்பி போறது மணக்கும். மனம் புகை வரும். அது வேற. அது கும்பி போயிட்டு சொல்லுவாங்க. மனம் அடிக்கும். சாப்பிடலாம். தீஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓ தீஞ்சிட்டு. இது தீஞ்சிட்டு சொல்றது. தீஞ்சிட்டு சோத்துக்கு சொல்றல. இது தீஞ்சிட்டு என்னத்துக்கு சொல்ற? தீஞ்சிட்டு கரை தண்ணி இல்லாம அப்படி பத்தி போனா தீஞ்சிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது எங்கட பக்கம் அந்த அந்த காத்தாங்குடி பக்கம் கிழக்கு மாகாணத்துல காத்தாங்குடின்னு சொல்ற பகுதியில சிலதுகள் பேசுவாங்க. சில வட்டார வழக்கு சொற்கள். அந்த சொற்கள் 2 மணி நான் கொண்டு வந்துருக்கிறேன். பார்ப்போம். கொச்சிக்காய், மிளகாய், பிஞ்சு மிளகாய் நல்லா உரைக்கும். அது சின்ன காய் மிளகாய். சிலர் பிஞ்சு மிளகாய், சிலர் காய் மிளகாய். நாங்க இப்ப சொல்றோம் கொச்சிக்காய். கொச்சிக்காய் சின்னனா இருக்கு. சிட்டியான உரைப்பா இருக்கு. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தனங்கிற பக்கம் கொச்சிக்காய் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் உரைக்குது இல்லையா? எப்படி நான் பெருசாண்டு வர பச்சை மிளகாய் கொச்சிக்காய் சொல்லுவாங்க. மிளகாண்டு ஒரு நாளும் அங்க சொல்றல. காஞ்ச மிளகாய்ன்னு சொல்றேன். காஞ்ச வச்சிக்காய். காஞ்ச வச்சிக்காய். நாங்க காஞ்ச வச்சிக்கான்னு சொல்றோம். செத்தல்ன்னு சொல்றதே இல்ல. அடுத்தது லொக்கு. ஆங்கிலத்துக்கு பாதங்க லொக்குண்டா. ஜக்கு தான் ஜொக்கா வந்தது. லொக்கு பூட்டு போடுற இல்ல ஜொக்கு ஜொக்கு ஜொக்கா. அது ஜக்கு இருக்கு தானே. அது ஜொக்கு என்று சொல்லிடுறோம். ஜொக்கு அந்த ஜெயமலர் என்ன சொல்லுவீங்க? ஜக்கன்னா சொல்லுவீங்களா? நாங்கள் ஜக்கண்டு. ஜக்கு அதுவும் பேச்சு வழக்குதான். ஜக்கு 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 எடுத்துட்டு வாங்க. ஜக்கு தான் ஜொக்கா மாறின. அடுத்தது உசுப்புதல். ஏத்தி விடுறது. நித்திரையா கிடக்குற பேருக்கு ஆட்டி அசைச்சு விடுறது. கொரட்டை விட்டா கவுசிப்பி விடுறது. கொரட்டை விட்டு கவுசிப்பி விட்டா கொரட்டை நிக்கும். அசைச்சு விடுங்க. சிலருக்கு கொரட்டை வராட்டாலும் தட்டி பார்க்கணுமே. அதுவும் அடுத்த பிரச்சனை. அதுவும் நாட்டுல பிரச்சனை தான். அடுத்த சொன்னாகா. சொன்னாங்கள். அங்க நீங்க கிழக்கு மாநிலத்துல போனாங்கன்னா நாங்க சென்னண்டு சொல்லுவோம். அவங்க சொன்னாகா, வந்தாகா, போனாகா அப்படிதாங்க கேட்பாங்க. வருவாகா. வருவாங்களா? வருவார்கள். வருவாகா அப்படி வருவாங்க. நாங்க அவங்க வருவாங்க சொல்லுவாங்க.
வருவாக வருவாகா காண்டா பெண்களை குறிக்கிற அங்க வருவாங்க நேம்ஸ் பிரிப்பும் கதைக்கிறவா அப்படி ஆனம் வருவாங்க இப்ப சொல்றாங்க வருவாங்க போவாங்க போவாக போவாகா ஆனம் ஆனவண்டா கரையில வர்றது கறிய கொஞ்சம் தண்ணியா வச்சா ஆனம் அவைங்கன்னு சொல்லி குழம்பு குழம்பத்தான் நாங்க ஆனம்னு சொல்றோம் நாங்களும் குழம்பு வச்சா ஆனவண்டு சொல்றோம் குழம்பத்தான் நாங்க ஆனம்னு சொல்றோம் வெள்ளைக்கறிய பால் ஆனம்னு சொல்லுவோம் வெள்ளைக்கறிய அடுத்த ராவைக்கு இரவைக்கு ராத்திரிக்கு மானம் 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 இல்ல மானாம் மானா மனம் மனம் மானாம் மானாம் வேண்டாம் வேண்டாம்ன்றது மானம் வேண்டாம் மானாம் சொன்னா வேண்டாம் வேண்டாம் மானா 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 மானான்னு சொல்லுவாங்க மானா மானா அப்படித்தான் நாங்க சொல்றோம் மானா எனக்கு மானா பத்தாது காணாது இன்னும் காணும் வஜிதா போதும் போதும் ஏற்கனவே தமிழ கொள்ள செய்திகள் போதும் போதும் சுணங்கி சுணங்கி பிந்தி வாரம் கொஞ்சம் பிந்தி வாரது ஆகிட்டா சமைச்சுட்டா சமைச்சு முடிச்சுட்டா ஆக்கிட்டான்னா சமைச்சு முடிச்சுட்டா இது இவ்வளவும் கிழக்கு மாநிலத்துல எங்களோட வாப்பட பேசப்படுற சொல்லுகள் வட்டார வழக்கு அவங்க பேசுவாங்க சில சொல்றேன் பாண்டல் என்று சொல்லுவாங்க பாண்டல் குப்பை இந்த இது ஊத்த பாண்டலா கிடக்குன்னு சொன்னா அடுத்தது திலாவு திலாவுறா எல்லா இடத்துலயும் போய் திலாவுறது துலாவாரம் பண்றது எல்லா இடத்துலயும் அடுப்புல இருக்குதானே ஆச்சி சமைச்சு கொண்டிருக்க துலாவுறத சொல்றது பரவுதல் தான் திலாவுதல் இப்ப நெல் எங்கட பக்கம் பரவுதல் சொல்றல நெல்லு காயப்பட திலாவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க திலாவி திலாவி திலாபுரன்னு சொல்றத நெல்ல அடுத்தது பரவு வேறு திராவி வேறதான் இப்ப பரவுறன்றது அப்படி எல்லாத்தையும் போட்டு பரவுறது இப்படி கிடக்குறதோ திலாவுற வேற நிழலால வித்தியாசமா இல்ல அது இப்ப கொஞ்சம் இடத்துக்குள்ள இப்ப நாங்க ஈரமான ஒரு இதை போட்டு இருந்து காய வச்சோம்னு சொன்னால் சும்மா இருக்க திலாவி போட்டு வான்னு சொன்னா அதை காய வந்த திருப்பி கிளறி விட்டு வாங்க கிளறி விடுறதான் திலாவி விட்டு வான்னு சொல்லி அது கொஞ்சம் குவியலா இல்லாம பரப்பி விடு பரப்பி இப்படி தள்ளி தள்ளி ஒத்தொத்தியா கிடக்குற பரவுத பொருட்கள் அங்கங்க எங்க பரவி கிடக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது பொசுக்கு எரிச்சு பொசுக்குறது எரிக்கிறத பொசுக்கு தூத்துட்டு போ என்ன தூத்துட்டு போ பாப்போம் இதுக்கு சொல்லுங்க பாப்போம் மாறி சொல்லக்கூடாது தூத்துட்டு போ நூத்து போட்டு போ அது வேற தூத்துட்டு போ கூட்டிட்டு போ என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்றது கூட்டுறதா வஜிதா இல்ல கூட்டிட்டு கூட்டுறதுதான் தூட்டுறேன் உள்ளுக்குள்ள வாசல் உள்ளுக்கு கூட்டுறத தூத்திட்டு போ தூத்திட்டு போன்னு சொல்லுவாங்க இல்ல அது வேற கூட்டு வந்தானே அத அங்கால நீங்க எங்கட காத்தாங்குடி பக்கம் போனீங்கன்னு சொன்னா தூத்துட்டு போமா அந்த அவர்கிட்ட கொஞ்சம் குப்பை இடத்துன்னு சொல்லுவாங்க தூத்துட்டு போன்னு சொல்லுவா எங்கட மாமி அடிக்கடி சொல்லுவா வாப்பாவும் எங்கட வாப்பாவும் தூத்துங்கன்னு சொல்லுவாரு தூத்தி போட படுங்கண்டு அது சரியா கூட்டுறதை தான் இப்படி சொல்றேன் அடுத்த நான் சொல்றதுக்கு நீங்க சொல்லணும் இப்ப நான் ரெண்டு விதமா சொல்லுவேன் நீங்க சொல்லணுமா என்ன ஊகோ இப்ப நீங்க வழியா கேளுங்க நான் சொல்றது இல்ல இல்ல இல்லவே இல்ல எனக்கு வேண்டாம் அப்படியோ இல்ல அது நாங்களும் சொல்றேன் நவகீதா வேண்டாம் ஓமம் வேணும் 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 வலு வலு என்ன வலு வலு நான் தருகிறேன் தெரியாது படிக்கிறேன் இல்லாமல் இருக்கிறது வளக்க அதை சொல்லுவீனம் வளவளண்டு இருக்கண்டு
இல்ல, அது மிருதுவா இல்லாமல் இருக்கிறதையும் சொல்றேன். வலு வலு வனி வளவளத்து போயிருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு சொட்டு இல்லாமல் இருக்க சொல்றேன் இல்ல, மழுவழுவா இருக்கு. வளவளண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்று அது அந்த இல்லாம மீனாதுகளை தொடக்க வலுவலண்டு தானே இருக்கு. அது சொல்றது நாரி போன உணவுகளையும் வலுவல் என்று சொல்வார். எங்கட பக்கம் நாரி போன ஆக்களே என்னன்னு சொல்றது? வலுவழுத்து போன பொம்புல. அது எங்க இருக்கு அந்த நாரி போன ஆக்கள்? அது சரி. அது நல்ல கேள்வி. சில பேர் உயிரோட இருந்தோன்னு உயிரோடையே இருக்கணும். நீங்க தானே அதை நீங்க கண்டுபிடிச்சா சொல்லுங்களேன். கண்டபிடிக்காட்டி மாட்டை பிடிச்சு போட சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு சொல்றாரு. அங்கிட்டு இங்கிட்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லுங்க. செப்பல சொல்லல செப்பல நான் இதை சொல்லல செப்பலன்னா நல்லம் இல்ல, அது செப்பம் இல்ல. அதே நீங்கள் நல்ல மில்லியன் தான் சொல்றேன். நீங்க செப்பல உங்கள்ட்ட கதைக்க கூட நாங்க சொல்லுவோம். நீங்க வலிக்கிறதுக்கு நீங்க தின்ற பழமையா கதைக்க கூட சொன்னீங்க அக்கா இது நல்ல மில்லியன். ஓ அது நான் உங்கள்ட்ட கதைக்கிறேன். நான் உங்கள்ட்ட நான் சாப்பிடுறேன். பாசையில சொல்றேன். நாங்கள் அப்படி சொல்றோம் இல்ல. நாங்க செப்பல செப்பம் இல்லாம செப்பல்ன்றது மலையாள எங்கட பக்கம் செப்பலன்னு சொல்ற. செப்பம் இல்லண்டு காத்தாங்குடி பக்கம் செப்பல்ல எங்கட அம்மா செப்பம் சொல்லுவா. செப்பமா செய் செப்பம்னா நல்லம். செப்பம்னா நல்லம். செப்பமா செய்ய சொல்லி சொல்லுவாங்க. செப்பம் சொல்றது நல்ல வடிவ செய்யறது செப்பம் சொல்றது. செப்பம் பந்தும் போல செய்திருக்கிறான்னு பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி. அடுத்து ஏடா மாடா விருப்பம் இல்லாம ஏனோ தானோ ஒன்று செய்யறதுதான். ஏனோ தானோ ஒன்று சொல்றதுதான் நாம சொல்லிக்கொண்டு அடுத்தது அப்பா இன்றைக்கு நிறைய நாங்க பட்டார வழக்கு சொல்லி படிச்சிருக்கோம். சோதனைக்கு வரைய எல்லாமே குழம்பப்பட்டு போங்க. இப்ப நான் 2 மணி நம்ம டைம் ஒரு 5 நிமிஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா தாங்கவாணி. நான் இந்த மூத்தவரை போனுகின்ற மாதம் என்றபடியா நான் மூத்தவரை போன்ற மாதம் என்றபடியா நாங்க மூத்த பெற்றோர்கள் அந்த இது ஒரு புதாரியுமாய்த்தான் நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. மூத்த குடிமக்கள் இந்தியா இலங்கையில எத்தனை வயசுக்கு மேற்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள்? புத்தகம் பார்க்க கூட நீங்க டக்குனு படப்படன்னு சொல்லணும். என்ன மூத்த குடிமக்கள் என்று சொல்லி இந்தியா ஸ்ரீலங்காவிலாம் எத்தனை வயசுக்கு மேற்பட்டவர்களை சொல்லிக் கொண்டார்கள்? 60 வயது. அப்படி சொல்லாம நீங்க 60க்கு நான் 70 சொல்றேன். 60க்கும் 80க்கும் விடப்பட்டார்கள். 60க்கு மேற்பட்டவர். நெதர்லாந்துல சொல்லுங்க பாப்போம். 2 பேருக்கு 80 100க்கு மேற்பட்டார்கள். நெதர்லாந்துல 40 எல்லாருமே சைக்கிள் ஓடி கொண்டு திரிகிறாங்க. நாங்களே நின்று சொல்றோம் 90க்கு மேலே தான் சொல்றேன் நான். நெதர்லாந்துல 80க்கு மேலே சொல்றேன். 70 ஜோங். நீங்க என்ன வயது 80 வாழ்த்துக்கள். நீங்க 80 தான் இங்க நெதர்லாந்துல 80 தான் அந்த மூத்த பெற்றோர்களுக்கான இது. 72ல பென்ஷன். அதுக்கு பிறகு 4 வருஷம் 67 இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். 67 இப்ப பென்ஷன் அடிக்குது. 72 காக்க போறாங்க. 67 8 மாசமும் அத பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதோட நீங்க புஷ் பண்ணி 60 வயசுல நாங்க 67 இல்லதான் 67 5 மாசம் 8 மாசம் 8 மாசம் போட்டிருக்கு. ஒவ்வொரு வேலையால பொறுத்து அந்த அந்த வயது குறைவு அந்த
பிறந்த தேதியையும் பார்த்து அந்த பிறந்த மாதத்தையும் அதான் பார்த்து பிறந்த ஆண்டு மாசத்தின் இதுபடி 60 வரும். 6 அதுதான் மாதம் ஒரு பிறந்த வயசுக்கு மாதம். இல்ல அது வேறு அதான் அது 8 மாசம் தான் வேண்ட கணக்கின்படி இப்ப நீங்க 2 பேரும் 67 மாசம் நெதர்லாந்து சேர்ந்தவர்கள் 2 பேர் இங்க மத்தாக்களை முயற்சி செய்யுங்க. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபுட்பால் ஆக்களுக்கு எத்தனை வயசுல பென்ஷன்? ஃபுட்பால் என்ன ஃபுட்பால் செய்யறாங்களுக்கு எத்தனை வயசு? 40 40 தான் பென்ஷன். சிவகாசினி வந்துட்டேன் விடப்பருவோம். நன்றி. நன்றி எல்லோருக்கும். இந்த அக்டோபர் 1 தொடக்கம் ஆகஸ்ட் 1 தொடக்கம் ஆகஸ்ட் 21 வரையும் சர்வதேச மூத்த குடிமக்கள் தினமாக கருதப்படுகின்றது என்று கூறிக்கொண்டு இந்தியா மொழியில வாரீங்கள். ஆகஸ்ட் தானே 1 தொடக்கம் 21 வரையும் முதியோர் மாதமாக சர்வதேசம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஆனா 22 தான் எடுக்கப்படு 21 ஆகஸ்ட் 21 தான் சர்வதேச முதியோர் தினம். ஆனா 1 இருந்து அந்த 21 நாள் வரையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. 3 கிழமை. அந்த முதியோர்கள் அவ்வளவுதான. நான் பிறகு அந்த விடயங்களை நான் பிறகு அடுத்த ஊரோடு விளையாடு நிகழ்வில் சில விடயங்களை அந்த கத்தகோரியில நாங்கள் இல்லத்தானே அப்ப விடுவோம். சரி, நன்றி. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாணிமோகன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வருகின்ற ஊரோட விளையாடு தோப்போடு வச்சுதான். நன்றி.